தாரை வார்க்கிறார் வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்க அவசரமா படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்க ரீசெக் பண்ணியிருந்திருக்கலாம். அது சொல்லும் போது என்ன பண்ணுங்க, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கிற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்து இன்னைக்கு எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயர்ல நாங்க நடத்துறோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆபீசர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்க ஆபீசர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்ப நீங்க என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னா எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கறத நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க, நீங்க நாங்க என்ன பேசியிருக்கோம், என்ன பேசப்பட்டது என்பதை பார்க்க மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாம கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்களுக்கு சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன்.